குறிஞ்சி புதரில் தாழ்ந்த கிளையொன்றில் வசித்து வந்தது ஒரு பச்சை வெட்டுக்கிளி. அது ஒரு வாயாடி, எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு மாலை நேரம் கூரன் என்ற பெண் சருகுமான் அங்கே வேகமாக ஓடி வந்தது. என்ன கூரன், பார்த்து வெகு நாளாயிற்றே, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய் என கேட்டது வெட்டுக்கிளி. அதற்கு சருகுமான், பித்தக்கண்ணு என்னை துரத்துகிறது, பேச நேரமில்லை என்றது. விழுந்து கிடந்த ஒரு மரத்தின் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது. தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியிடம், பித்தக்கண்ணு என்னை கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாதே என்று எச்சரித்து மறைந்தது. கூரனை தேடிக்கொண்டு பித்தக்கண்ணும் ஓடை பக்கம் வந்தது. வெட்டுக்கிளியை கண்டதும் உருமியது. கூரன் இங்கு வந்தாளா என்று கேட்டது. பித்தக்கண்ணுவை பார்த்த பரவசத்தில் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தை நோக்கி குதித்து குதித்து சென்றது அந்த வாயாடி வெட்டுக்கிளி. அதை கண்டு பித்தக்கண்ணு அந்த மரத்தடி பக்கம் ஓப்பமிட்டது. ஆனால் அங்கே புனுகு பூனையின் துர்நாற்றுமே வீசியதால் உரிமையபடியே வேறு பக்கம் சென்றது. இதனால் கூரனின் உயிர் தப்பியது. கூரன் வெளியே வந்து தன் மறைவிடத்தை காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளியை எச்சரித்தது. இனி இப்படி செய்தால் உன்னை என் கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் என்றது. அன்று முதல் கூரனின் கூர்பாதங்களுக்கு அஞ்சியே வெட்டுக்கிளிகள் ஓர் இடத்தில் நிலைக்க முடியாமல் இன்றும் குதித்த வண்ணம் உள்ளன.